I want my life back. Get me out of here! ஹாய் கேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்காக வித்தியாசமான ஒரு சர்வேவல் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தில் நம்ம ஹீரோ ஒரு ஃபோட்டோகிராஃபர். சூரியகிரகணத்தை ஃபோட்டோ எடுக்க போன நம்ம ஹீரோவோ ஒரு வித்தியாசமான பாலைவனத்தில் மாட்டிக்கிறான். அப்படி அந்த பாலைவனத்தில் என்னதான் இருந்துச்சு, அந்த பாலைவனத்துலேருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சானா இல்லையா அப்படிங்கிறத நல்லா விறுவிறுப்பாக த்ரில்லர் கலந்து சொன்ன படம் தான் 2023 ரிலீஸ் ஆன இந்த படம். சரி வாங்க மூவியை ஸ்டார்ட் பண்ணலாம். மூவியோட ஸ்டார்டிங் சீனில் யாருமே இல்லாத ஒரு பாலைவனத்தை தான் காட்டுறாங்க. யாரோ ஒரு ஆள் மட்டும் தனியாக நடந்து வர மாதிரி இருக்குது. அப்புறம் தான் காட்டுறாங்க, அது பார்த்தா ஒரு குழந்தை கையில் ஏதோ லாலிபாப் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு வர மாதிரி சப்பி சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்புறம் தான் க்ளோஸ்அப்பில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது பார்த்தா ஒரு மனுஷனோட விரல். அப்படியே இந்த பக்கம் சீனை கட் பண்ணி பாலைவனத்தில் வேகமாக ஒரு கார் வர்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த கார்லேருந்து இறங்கி வர்றான் பாருங்க, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோ ஸ்காட்டோ ஒரு ஃபோட்டோகிராஃபரு. இப்போ இங்கே வந்திருக்கிறது கூட ஒரு சூரியகிரகணத்தை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. அவனும் அங்கே இருக்கிற உயரமான மலையில் போய் வெயிட் பண்ணி பார்க்குறான் இந்த சூரியகிரகணத்துக்காக. கையில் ஏதோ கொஞ்சம் சாப்பாடும் ஃபுட்டும் கொண்டு வந்திருக்கான். கரெக்டாக அந்த சூரியகிரகணம் வருது. அவன் ஃபோட்டோ எடுத்து திரும்பி வர நேரம் அவன் கார்கிட்ட நடந்து போக கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேலே ஆகும். அப்படி அவனும் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா யாரோ ஒரு சின்ன குழந்தை அங்கே அழுகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஸ்காட்டோ அந்த இடத்துக்கு மெதுவாக நடந்து போய் பார்க்குறான். ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சின்ன பையன் உட்காந்து அழுதுட்ருக்கான். தம்பி, யார் நீ? உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே? எப்படி இங்கே தனியாக வந்த அப்படின்ன மாதிரி கேட்க, அந்த குட்டி பையனும் நானும் எங்கள் அப்பா அம்மாலாம் இந்த இடத்த சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். இப்போ எங்கள் அப்பா அம்மாவை காணோம், இந்த பக்கம் தான் நடந்து போனாங்க, நான் அவங்கள பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நோக்கி ஓடுறான். இதை பார்க்குற நம்ம ஹீரோவோ, சின்ன பையன் இந்த காட்டுக்குள்ளே என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு, இருறா தம்பி, நம்ம காருக்கு போகலாம், நீ திருப்பி வந்துடு, உங்கள் அப்பா அம்மாவை நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கடத்தி பார்க்குறான். இல்லை, நான் எங்கள் அப்பா அம்மாவை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேகமாக நடந்து போயிட்டுருக்கிறான். கொஞ்சம் தூரம் போனதும் எனக்கு தண்ணி தான் கிடைக்குது, உங்ககிட்ட தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில் இருந்த தண்ணி எல்லாத்தையும் வாங்கி ஃபுல்லாக குடிச்சிட்றான். இந்த இடத்துலலாம் யாருமே இல்லை, வாடா திரும்பி போயிடலாம் அப்படின்னு அந்த குட்டி பையனை பார்த்து கூப்பிட, அந்த குட்டி பையனும் நம்ம ஹீரோவை அந்த நக்கலாக சிரிப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அங்கேருந்து அவன் கிளம்புறான். நம்ம ஹீரோவோ இதுக்கு மேலே இவன் முன்னாடி போனால் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்பி வராரு. அந்த பையனும் எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போனனால நம்ம ஹீரோவுக்கோ திருப்பி வர்றதுக்கு வழி தெரியல. பாலைவனத்தில் அங்கேயே மாட்டிக்கிறாரு. குடிக்கலான்னு பார்த்தா தண்ணி இல்லை, சாப்பிட்லான்னு பார்த்தா சாப்பாடும் இல்லை. இந்த பாலைவனத்தை பற்றி சொல்லணுன்னா பகலெல்லாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதே சமயம் ராத்திரியில் செம்ம குளிரும். சரி, கார் எங்கே இருக்குன்னு தெரியல, ஏதாவது மூலையில் படுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பாறை கடையில் போய் படுத்துக்கிறாரு. அப்படி அவர் படுத்துருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணோட பாட்டுக்குரல் சவுண்ட் கேட்குது. இதை பார்க்குற நம்ம ஹீரோவோ, யார் அது, இந்த பாலைவனத்தில் இப்படி சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எட்டி போய் பார்க்குறாரு. அந்த பாலைவனத்துக்கு நடுவில் சுற்றி காம்பவுண்ட் வால் போட்ட மாதிரி பாறையால் மூடப்பட்ட ஒரு இடம் இருக்குது. அதுலேருந்து ஒரு பொண்ணு மட்டும் தனியாக பாடிட்டுருக்கு. அப்பா, இந்த பாலைவனத்துலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஒரே வழி இந்த பொண்ணுக்கிட்ட போகிறது தான், ஏன்னா இவகிட்ட லைட் வெளிச்சம் இருக்குது அப்படின்னா இவகிட்ட ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அது வெளியில் இறங்கி போகிறதுக்காக ஒரு ஏணி இருக்குது, அது வெளியில் இறங்கி உள்ளே போகிறான். போய் கதவெல்லாம் தட்டி பார்க்குறான். யாருமே அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தெரில. ஒரு கட்டத்தில் எப்படியோ அந்த கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு சமையல்லாம் செஞ்சிட்ருக்கு. அவங்கள பார்த்து, என் பேர் ஸ்காட், நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், இந்த மாதிரி இந்த இடத்துல வழி மாதிரி வந்துட்டேன், தயவு செஞ்சு உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு எனக்கு ஒரு வழி மட்டும் காட்டுங்க அப்படின்னு மாதிரி கேட்குறான். ஆனால் அந்த பொண்ணும் அதை பெரிய ஒரு ரியாக்ஷனை காட்டுற மாதிரியே தெரியல. ஆனால் அந்த பொண்ணும் இதை பற்றி ஒரு பெருசாக கேர் பண்ண மாதிரியே தெரியல. அசால்ட்டாக வந்து உட்காருங்க, சாப்பிடுங்க, வேலைக்கு போயிட்டு வந்த ஒரு ஹஸ்பண்டை ஒரு பொண்ணாட்டி பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி விழுந்து கவனிக்கிறா. இது நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. என்னடா அது, இந்த இடமே ஒரு விசித்திரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்ணுறான். தயவு செஞ்சு ஒரு ஃபோன் இருந்தால் மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து மறுபடியும் கேட்க, ஆனால் அந்த பொண்ணும் எதுவுமே பேசாமல், சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு மாதிரி பேசுகிறான். நம்ம ஹீரோவுக்கோ காலையிலேருந்து அலைஞ்சு தெரிஞ்சு செம்ம பசி, பட் இருந்தாலும் சாப்பிட்லான்னு போகிறான். ஆனால் என்ன நினச்சானோ தெரியல, சாப்பாடு வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற காஃபி மட்டும் இருக்குது, அதை மட்டும் எடுத்து குடிச்சுக்கிறான். இந்த பொண்ணுக்கிட்ட இங்கேருந்து தப்பிச்சு போகிறது எப்படின்னு கேட்கறது வேஸ்ட்டுன்னு முடிவு பண்ணுற நம்ம ஹீரோவோ இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். பாதி தூக்கத்தில் நம்ம ஹீரோவை முழிச்சு பார்க்கும்போது அவன் பார்க்குற காட்சி ஒரு ஷாக் ஆகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி. என்னடானா அந்த பொண்ணு ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கு, ஆனால் நம்ம ஹீரோவோ அதை பெருசாக கேர் பண்ணிக்கல. அப்படியே பொழுது விடியுது. இப்போ தான் நம்ம ஹீரோவை வெளியிலேருந்து பார்க்குறான். சுற்றி பார்த்தா ஏகப்பட்ட பாறை, அதுக்கு இடையில இந்த ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குது. நேற்று ராத்திரி நம்ம ஹீரோவும் அந்த ஏணி வெளியில் கீழே இறங்கி வந்திருப்பான். இப்போ பார்த்தா அந்த ஏணியோட ஒரு பாதி மட்டும் தான் இருக்குது, அதோட இன்னொரு பாதி இல்லாமல் நம்ம ஹீரோவால் மேலே ஏறி போகவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாறையில் வித்தியாசமான சில வரைபடம்லாம் வரைஞ்சிருக்கு.
எப்படி இந்த வித்தியாசமான இந்த பாலைவனத்தில் ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஷாக்கு. அந்த வீட்டை பார்த்தாலும் ரொம்ப பழமையாக ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு வீடாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அப்படி நம்ம ஹீரோ ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணும் அந்த வீட்டில் இருக்க ரூஃபிங்கை மாற்றிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வர நம்ம ஹீரோவோ, நேற்று ராத்திரி நான் இங்கே வரும்போது இருந்த ஏனியை இப்போ காணோம், அது எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான். ஆனால் அந்த பொண்ணும் அதை பற்றி பெருசாக கேர் பண்ணாமல் அந்த ரூஃபிங்கை மாட்டுறதுலே இருக்குது. இதை பார்க்குற நம்ம ஹீரோவோ அந்த ரூஃபிங்கை மாட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். தயவு செஞ்சு சொல்லு, அந்த ஏனி எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து கேட்க அந்த பொண்ணும் அது எங்கே போச்சுன்னெலாம் தெரியாது, இந்த ஏரியை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ஹீரோவோ, அப்போ இந்த ஏரியை சுற்றி நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேலையை பார்க்க போயிடுது. யோசிச்சு பார்க்குற நம்ம ஹீரோவோ, அவங்க எப்போ வர்றது நம்ம எப்போ போகிறது, எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பாறையில் எப்படியோ ஏற ட்ரை பண்ணுறான். ஆனால் பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது, ஆனால் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அந்த பாறை மேலே ஏறி அவனால் போகவே முடியல. கத்துறான், கதறான், யாராவது தயவு செஞ்சு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே இல்லாத தனித்தீவில் யார் வந்து அவனை காப்பாற்ற போகிறான் அப்படின்னு சொல்லி நமக்கும் தெரியல. ரொம்ப நேரம் கத்திட்டு நம்ம ஹீரோவோ தொண்டை தண்ணி வற்றி போக தண்ணி குடிக்கலான்னு சொல்லி அங்கே இருக்க பைப்பில் போய் தண்ணி அடிக்க, அதே சமயம் அங்கே வர அந்த பொண்ணும், உங்கள் சட்டை ஃபேண்டெல்லாம் அழுக்காக இருக்குது, நான் வேணா துவச்சு தரவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வழி மட்டும் சொல்லு அப்படின்ன மாதிரி கேட்குறான். இதை கேட்ட அந்த பொண்ணும், சட்டையெல்லாம் அழுக்காக இருக்குது, கொடுங்க நான் துவச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டையை மட்டும் வாங்கி துவைக்க ஆரம்பிக்குது. என்ன தான் கேள்வி கேட்டாலும் அந்த பொண்ணு தப்பிச்சு போகிறதுக்கு உண்டான வழியை மட்டும் சொல்லாது நம்ம ஹீரோக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடியுது. எப்படியாவது இந்த இடத்துல தப்பிச்சு போகணுன்னு முடிவு பண்ணுற நம்ம ஹீரோவோ அங்கே கிடைக்கிற கொஞ்சம் பொருள் எல்லாத்தையும் எடுத்து இந்த மலையில இருந்து ஏறி தப்பிச்சு போகலான்னு முடிவு பண்ணுறான். அப்படி அவன் தேடும்போது மலையில் ஏறுறதுக்கு பயன்படுத்துவாங்களே ஒரு கோடாரி, அது கிடைக்கிது. அதை எடுத்துகிட்டு அந்த மலையில் கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி ஏறி மேலே போகிறான். அப்படி இவன் ஏறிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒரு ஆள் பன்னியோட தலையை மேலேருந்து கீழே போடுறாங்க. இதை பார்த்தது நம்ம ஹீரோவோ பயந்து கையை விட்டுறான். இதனால தலையில் அடிபட்டு நம்ம ஹீரோ எவ்வளோ நேரம் மயங்கிதான் தெரியல. ரொம்ப நேரம் அப்புறம் நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்த்தா அவன் கையில் இருந்த கோடாரியோ காலில் ஏறி இருக்கு. செமையாக ரத்தம் வேற போயிருக்கு. இதனால வலி தாங்க முடியாமல் அவன் கத்த, அந்த சமயம் அங்கே வர்ற அந்த பொண்ணும் எப்படியோ நம்ம ஹீரோவை காப்பாற்றி அங்கே இருக்கிற பெட்டில் படுக்க வைக்கிது. நம்ம ஹீரோக்கோ வலி ஒரு பக்கம், மயக்கம் ஒரு பக்கம். எப்படியோ ஒரு கட்டத்தில் மறுநாள் பொழுது விடிஞ்சதும் நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த ஏணி அந்த இடத்துல இல்லை. இதை பார்க்க நம்ம ஹீரோவுக்கு செம்ம கோவம் வருது. அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த பொண்ணை தரதரன்னு இழுத்துட்டு வந்து, இந்த மலைக்கு உச்சியில் யார் இருக்காங்க, அவங்கள பற்றி உனக்கு தெரியும், ஆனால் நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு, என்கிட்ட கார் இருக்குது, நம்ம 2 பேரும் இந்த இடத்துல தப்பிச்சு போயிடலாம், தயவு செஞ்சு சொல்லு அப்படின்ன மாதிரி கேட்க அந்த பொண்ணும், நீங்கள் இங்கேயே இருங்க, உங்களை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்குற நம்ம ஹீரோ செம்ம காண்டாகுது. தயவு செஞ்சு எனக்கு எதுவும் வேண்டாம், இங்கே வந்து போ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்பிச்சி வச்சிடறான். அந்த பொண்ணு இதை கேட்டு எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுது. அதே சமயம் யாரோ 2 சின்ன பசங்க அந்த பாறை உச்சியில் இருந்துட்டு, நீங்களே எங்களை கூப்பிட்டது, நீங்களே ஹெல்ப் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்காட்டை பார்த்து கத்த, இதை பார்க்குற நம்ம ஸ்காட்டோ இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு இவங்களை விட்டா வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க, இந்த குழியில் நான் மாட்டிக்கிட்டேன், இங்கேருந்து என்னை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பசங்களை பார்த்து கேட்குறான். இதை கேட்டால் அவங்களோ, ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களை நான் காப்பாற்றுறேன், உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்டது நம்ம ஹீரோவுக்கு, என்னது காப்பாற்ற சொன்னால் இவங்க என்ன கலர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குட்டி பசங்களும் அங்கேருந்து போக, ரொம்ப நேரம் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கயிறு அங்கேருந்து வந்து விழுகுது. அந்த பசங்களில் ஒருத்தன், இந்த கயிறை நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட்டாக கட்டி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட்டாக கட்டிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கயிறு மெதுவாக அந்த பாறைக்கு மேலே போகுது. சரியாக அந்த கயிறோ பாதி தூரம் போனதும் ஆட்டோமேட்டிக்காக அதை இழுக்கிறது நின்றது. இதை பார்த்து நம்ம ஹீரோவோ, ஏன் கயிறு இழுக்க நிறுத்திங்க, தயவு செஞ்சு இழுங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆனால் ஆப்போசிட்லேருந்து எந்த சத்தமும் அந்த மாதிரியே தெரியல. ரொம்ப நேரம் நம்ம ஹீரோ கத்தி பார்க்குறான். ஆனால் அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. நம்ம ஹீரோவை கத்தி டயர்டானால ஒரு கட்டத்தில் மயங்கிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ நம்ம ஹீரோவோட மூஞ்சில் தண்ணி ஊற்றுற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவுக்கும் மயக்கம் தெரிய அப்போ தான் தெரியுது அது ஊற்றுனது தண்ணி இல்லை, மேலேருந்து அந்த அராத்துங்க எல்லாமே நம்ம ஹீரோவோட மூஞ்சில் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் காட்டுறாங்க அங்கே ஏகப்பட்ட பசங்க மேலே இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ ஏறி வந்த கயிறை ஆட்டு நாட்டுறாங்க. இதனால நம்ம ஹீரோ ஏறி வந்த கயிறோ அங்கே இருக்கிற பாறையில் பட்டு நம்ம ஹீரோவுக்கு செமையாக அடிப்படுது. இருந்தாலும் நம்ம ஹீரோ அங்கே வந்து எப்படியே தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவால் முடியாமல் போக, அதே சமயம் கயிறு வேகமாக ஆட்டினதில் பக்கத்தில் இருந்த பாறையில் பட்டு நம்ம ஹீரோவுக்கு மயக்கம் வந்துடுது. அப்போ தான் மேலே அந்த குட்டி பையனை காட்டுறாங்க. இவன் யாருன்னு தெரியுதா, ஃபர்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வந்திருப்பானே, அவனும் இந்த கேங்கில் ஒருத்தங்க தான் போல. இவங்க இப்படிலாம் அட்டகாசம் பண்ணுறதை பார்த்து அந்த பொண்ணும் அங்கே வந்து இங்கேருந்து தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி கத்த, இந்த வாண்டுகளோ நம்ம ஹீரோவை கீழே இறக்கி விட்டு அங்கேருந்து போயிருங்க. அந்த பொண்ணை கொண்டு வந்து நம்ம ஹீரோவை படிக்க வைக்க நம்ம ஹீரோ எவ்வளோ நேரம் படுத்திருந்தான்னு தெரில.
கண்ணை முழிச்சதும் உடனே வெளியில் ஓடி போய் பார்க்குறான். யார் அந்த பசங்க, அவங்களுக்கு என்னதான் வேணும், அவங்க ஏன் என்னை கொல்ல பார்க்குறாங்க, இங்கேருந்து நான் தப்பிச்சு போகிறதுக்கு தயவு செஞ்சு ஒரு வழி சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து கேட்க, அந்த பொண்ணும் உங்களால் இங்கேருந்து தப்பிச்சு போகவே முடியாது, நீங்கள் எங்கூட தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுது. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வாழ்க்கையே வெறுத்துட்டான். கதறி கதறி அழுகிறான். அதே சமயம் அந்த பாறையோட முகத்தில் யாரோ கொஞ்சம் பசங்க நடந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. எப்படினாலும் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியாதுன்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டான். சரி இங்கேயே வாழலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட இங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணும் அங்கே இருக்கிற ஒரு இரும்பு பெட்டியிலேருந்து நம்ம ஹீரோவுக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எடுத்து கொடுக்குது. சரி இப்படியே இருந்தால் செட் ஆகுதுன்னு நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கிற ஒரு சின்ன இடத்துல விவசாயம் பண்ணுறான். அதே சமயம் யாரோ சில பேர் கொஞ்சம் பொருளை அங்கேருந்து இறக்கி விட்றாங்க. அதுக்குள்ளே 2 கோழி, கொஞ்சம் ஒயின், இந்த மாதிரி சில பொருளெல்லாம் வருது. இதை பார்த்ததும் அந்த பொண்ணை ஓடி வந்து ஏதோ சூப்பர் மார்க்கெட்டில் பொருள் எடுத்து வைக்கிற மாதிரி அசால்ட்டாக எடுத்து வச்சுட்டு அது பாட்டு போகுது. அப்படியே அன்றைக்கி ராத்திரி ஆகுது. நம்ம ஹீரோ அந்த பொண்ணும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுக்கிட்ட யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணும் எப்பவும் போல் எதுவும் பேசாமல் அமைதியாக சாப்பிட்டுட்ருக்கு. திடீர்னு பார்த்தா ஏதோ சவுண்ட் கேட்குது. வேற யார், அந்த குட்டி பசங்க தான். சிரிக்கிறாங்க, ஓடுறாங்க, ஆடுறாங்க, வித்தியாசமான சவுண்டெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோவுக்கு செம்ம கோவம் வருது. இதில் வேற ஒரு குட்டி பையனும் ஒரு பொண்ணோட வேஷம் போட்டு நம்ம ஹீரோவை தள்ளி விட, நம்ம ஹீரோவோ இங்கேருந்து தப்பிச்சு போக முடியலங்கிற வெறியில் இருக்கிறான். எப்படியோ ஒரு கட்டத்தில் அங்கேருந்து தப்பிச்சு வர நம்ம ஹீரோவோ எப்படிரா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கான். பக்கத்தில் பார்த்தா ஒரு பீர் இருக்குது. அதை அவன் குடிச்சிட்ருக்கான். அதே சமயம் அந்த பொண்ணும் எப்பவும் போல் ட்ரெஸ் மாற்றுது. இதை பார்க்குற நம்ம ஹீரோவோ ஆல்ரெடி மப்பில் இருக்கிறனால இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஒன்று மண்ணா இருந்துடுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. நம்ம ஹீரோவும் ரொம்ப நாள் முன்னாடி விதை போட்டு விவசாயம் பண்ணியிருப்பானே அந்த இடத்துக்கு தான் போகிறான். அவன் விதை போட்ட அந்த செடியெல்லாம் இப்போ முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் பாறைக்கு மேலே இருந்து ஒரு மஞ்சள் கலர் பனியன் போட்ட ஒரு பையனும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ விவசாயம் பண்ணுறதை பார்த்து, உங்களுக்கு விவசாயம்லாம் தெரியுமா, எனக்கு கத்துறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவோ அதுக்கு என்ன உனக்கு கத்துறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். விவசாயத்தை பற்றிலாம் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, ஆமாம் நான் படிச்சிருக்கேன், உனக்கும் வேணால் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டதும் அந்த மஞ்சள் கலர் பனியனும் கையில் வச்சுருந்த ஒரு சாக்லேட் துண்டை போட்டுட்டு, இங்கேருந்து உங்களுக்கு தப்பிச்சு போகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் படிப்பு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பிடுறான். என்னதான் இந்த மஞ்சள் கலர் பனியன் அந்த கூட்டத்தில் ஒருத்தனாக இருந்தாலும் இவனுக்கும் கொஞ்சம் மனசாட்சி இருக்க போல இருக்குது. நம்ம ஹீரோ எப்படியாவது காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டான். நம்ம ஹீரோவோ இவனை விட்டால் இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். அப்படியே நைட் ஆகுது. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்க ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு, இவங்க யார், உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாரு. இல்லை அவங்க எங்கள் அம்மா இல்லை, அவங்க பாட்டி. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவோ, உங்கள் பாட்டியா, அவங்க பாட்டியை பற்றி என்கிட்ட கொஞ்சம் சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என் பாட்டியை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது, ஆனால் அவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி எனக்கு பிறக்க போகிற இந்த குழந்தையும் நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று தடவுறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணு கன்சீவாக இருக்குது. இல்லை எனக்கும் இந்த குழந்தைக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இல்லை நீ தான் இந்த குழந்தையோட அப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. இந்த மாதிரி ஒரு இடத்துல என் குழந்தை பிறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து சொல்ல, அந்த பொண்ணும் இல்லை இது என் குழந்தை, இந்த குழந்தை எப்படி வளர்க்கணும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு செம்ம கோவப்படுறாரு. ஆனால் கோவப்பட்டு என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோவோ அப்படியே அந்த பொண்ணோட வாழ ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு பார்த்தா மலைமோட்டிலேருந்து ஏதோ சவுண்டு. நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்குறாரு. அந்த மஞ்சள் கலர் பனியன் தான் நம்ம ஹீரோவை காப்பாற்றுறான்னு சொன்னானே, அவன் தான் மறுபடியும் வர்றான். எனக்கு நீங்கள் படிக்க சொல்லி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி கேட்க, எப்படி என்னால் இவ்வளோ தூரத்தில் உனக்கு சொல்லித்தர முடியும், அதுக்காக நீ என்னை காப்பாற்று, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எப்படி உங்களை நான் காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் கலர் பனியனை கேட்க, ஒரு கயிறு எடுத்துகிட்டு வந்து மேலேருந்து கீழே போடு, நானும் இந்த பொண்ணும் இங்கேருந்து தப்பிச்சு மேலே வந்துடுறோம், மேலே வந்து உனக்கு படிப்பு சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் கலர் பனியை பார்த்து சொல்ல, அந்த பொண்ணையும் நீங்கள் காப்பாற்றுவீங்களா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நிச்சயமாக அந்த பொண்ணையும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறது தான் அந்த பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கா. நிச்சயமாக என்னை நீங்கள் படிப்பு சொல்லி தருவீங்களா அப்படின்ட்டு அந்த பையன் கேட்க, அதே சமயம் இந்த கூட்டத்தோட தலைவன் அங்கே வர்றான். ஓ இவனை காப்பாற்றி ஊருக்கு கூப்பிட்டு போய் நீங்கள் படிப்பு சொல்லித்தர போகிறீங்க, ஆனால் இவனால் அங்கே வர முடியாது, இவனை நாங்கள் விட மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட தோளில் கையை போட்டு, ஏண்டா நீ படிக்க போறியா, உன்னை விட்டாதானடா படிக்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை இழுத்துட்டு போகிறான். இதை பார்க்குற நம்ம ஹீரோவுக்கோ இவனை வச்சு தப்பிச்சு போகலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருந்தான். கடைசியில் அதுவும் முடியாமல் போச்சே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே ராத்திரி ஆகுது. அந்த பொண்ணோட உட்காந்து நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்ருக்கான். இங்கேருந்து போகிறதுக்கு என்ன தான் வழின்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்க, அந்த பொண்ணும் ஏன் நீங்கள் வெளியில் போகணும்னு சொல்லி துடிக்கிறீங்க, அப்படி வெளியில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, என்னது வெளியில் என்ன இருக்கா, நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போகலாம், பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்லாம், ஜாலியான லைஃப் ஸ்டைலு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தான் ஃபோட்டோகிராஃபராச்சே, கையில் ஒரு கேமரா இருக்குது, அதில் நம்ம ஹீரோ காரில் ஒரு பாட்டை கேட்டு போகிற மாதிரி இருக்குது.
அந்த வீடியோ அந்த பொண்ணுக்கிட்ட போட்டு காட்டுறான். அதில் ஓடுற பாட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல. திரும்ப திரும்ப அந்த வீடியோவை போட சொல்லி பாட்டு கேட்டே இருக்கா. என்ன காரணம்னா அந்த பொண்ணு வாழ்க்கையில் கேட்ட முதல் பாட்டு இதுதான் போல இருக்கு. அப்படியே இவங்க 2 பேரும் பேசி அப்படியே அந்த ராத்திரி முடிஞ்சு போகுது. மறுநாள் நம்ம ஹீரோவை வீட்டுக்குள்ளே இருக்கும்போது திடீர்னு ஏதோ சவுண்ட் கேட்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக ஒரு பையன் ஹெல்ப் பண்ணியிருப்பானே, அந்த பையனை 4 கயிறை வச்சு கட்டி அந்த கேங் தலைவன் தொங்க விட்டுருக்கான். நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அந்த பையனை கொலை பண்ணிடுறான். இதை பார்த்தா அந்த அம்மாவோ, கூட பிறந்தவனை யாராவது கொலை பண்ணுவாங்களா, என் குழந்தை சாவுக்கு நீதாண்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடின்னு அடிக்குது. என்னது உன் குழந்தையா, இவங்கெல்லாம் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளா, என்னது இது புரியாத புதிரா அப்படின்னு நம்ம ஹீரோவை யோசிச்சுட்டு இருக்கும்போதே, என் குழந்தை சாவுக்கு காரணமான நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடக்கிற ஒரு கட்டையை எடுத்து நம்ம ஹீரோ ஓங்கி ஒரே அடி. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி காட்டவே இல்லை. கிட்டத்தட்ட கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோவை. எங்கே அடைச்சி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு நாயோட கூண்டில். ஆள் தாடியெல்லாம் வளர்ந்து ஆளே அடையாளமே தெரியல. சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு நேரம் தான் சாப்பாடு. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கெல்லாம் அங்கே இருக்கிற ஒரு பக்கெட்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. அங்கே சுற்றிட்டு இருக்க சைக்கோ குழந்தைங்க அது எல்லாமே இந்த பொண்ணோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைங்கெல்லாம் மேலே சுற்றிட்டு இருக்க, இந்த அம்மா மட்டும் இந்த குழியில் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. இவ்வளோ கஷ்டத்துலையும் இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போயிடலாம் நம்ம ஹீரோ நம்பிட்டு இருக்கான். அப்படி தான் ஒரு நாள் நம்ம ஹீரோ கூண்டில் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பாறையோட ஓரத்தில் ஒரு பொண்ணு வந்து நிற்கிற மாதிரி தெரியுது. இதை பார்த்தது நம்ம ஹீரோவோ, இங்கே பாரு நான் இங்கே இருக்கேன், தயவு செஞ்சு நீ இங்கேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு போ, இங்கேருந்து போய் யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கத்துறான். அந்த பொண்ணும் அந்த சவுண்டை கேட்டுட்டு, சரி கவலைப்படாதீங்க, இங்கேயே இருங்க, நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு போகுது. அந்த பொண்ணு போகிறத பார்த்து நம்ம ஹீரோவோ, இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான், சந்தோஷப்படுறான். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த சைக்கோ குழந்தைங்க தப்பிச்சு போன அந்த பொண்ணை பிடிச்சிட்டாங்க போல இருக்கு. நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே வச்சு அந்த பொண்ணை கொலை பண்ணுறாங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோவோ, இனிமேல் இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போக முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. பக்கத்தில் இருக்க பக்கெட்லாம் எடுத்து அடித்து அந்த கூண்டை ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. ஆனால் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவரால் ஓப்பன் பண்ணவே முடியல. அப்படியே ராத்திரி ஆகுது. மேலே இருந்த சைக்கோ குழந்தைங்களோ இப்போ அந்த குழிக்குள்ளே தான் இருக்காங்க. அதுலேருந்து ஒரு சைக்கோ குழந்தையும் நம்ம ஹீரோ இருக்க கூண்டை நோக்கி நடந்து வர, அது கையில் ஏதோ ஒரு பழம் வச்சுருக்கு. அந்த பழத்தை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குது. நம்ம ஹீரோவும் எதை பற்றி யோசிக்காமல் அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்றான். ஏன்னா சாப்பாடே இல்லாமல் ஒரு நேரம் தானே சாப்பிட்ருப்பான், அதனால தான் போல். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோவுக்கு ஒரு மயக்கம் மாதிரி வர ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு அரை மயக்கத்தில் தான் இருக்கான். கரெக்டாக அவன் அரை மயக்கத்தை ஆகும்போது அந்த பொண்ணை சுற்றி அந்த சைக்கோ குழந்தைங்க ஏதோ ஒரு வித்தியாசமான சடங்கை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் மயக்கத்தில் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு சரியாக பார்க்க முடியல. அதே சமயம் அவங்களும் வித்தியாசமான மந்திரத்தெல்லாம் சொல்லி நெருப்பை சுற்றி ஆடுறாங்க, ஓடுறாங்க. ஏதோ ஒரு சடங்கு பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் நமக்கு தெரியுது. ஆனால் என்னன்னு சொல்லி நமக்கு முழுசாக காட்டவே இல்லை. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. இப்போது மயக்கமெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஹீரோ நார்மலாக இருக்கான். அதே சமயம் ராத்திரி ஆகுது. அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த சாப்பாடை வைக்க வர, இதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறான். எனக்கு இங்கேருந்து நான் தப்பிச்சு போகணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லை, உங்கள் கூடயே நான் சேர்ந்துருக்கிறேன், இந்த கூண்டை மட்டும் திறந்து விடு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பற்றி கேட்க, அந்த பொண்ணும் இல்லை முடியாது, நீங்கள் இந்த கூண்டுக்குள்ளே தான் இருக்கணும், உங்களோட ஒரே வேலை சாப்பிட்டு தூங்குறது மட்டும்தான், இந்த குழந்தை வெளியில் வர வரையும் இந்த கூண்டுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு கிளம்பி போயிடுது. இவ்வளோ நேரம் நம்ம ஹீரோ பேசினதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. தயவு செஞ்சு என்னை திறந்து விடு, அப்படி இல்லைன்னா என்னை கொலை பண்ணிட்டா அது போன்னு சொல்லி நம்ம ஹீரோ கதறான். ஆனால் அந்த பொண்ணை எதுவும் சொல்லாமல் போயிடுது. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி ஏற்படுது. அந்த பொண்ணால் இந்த பிரசவ வலி தாங்கவே முடியல. மெதுவாக இறங்கி நடந்து வர அந்த பொண்ணும் நம்ம கரெக்டாக ஹீரோ இருக்கிற அந்த கூண்டை திறந்து விட்டு, என்னால் இந்த வழி தாங்கவே முடியல, தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோவோ நீ தள்ளிப்போ கிட்ட வராத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த பொண்ணும் பிரசவ வழியில் கத்த, என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோவோட குழந்தை அது, எப்படி அவனால் விட்டு வர முடியும், சரின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறான். இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத மேலேருந்து அந்த சைக்கோ குழந்தைங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா எங்கேருந்து வந்ததுன்னு தெரில, ஒரு ஏணி வந்து விழுகுது. இதை பார்க்குற நம்ம ஹீரோவோ இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு கரெக்டாக போக, திடீர்னு பார்த்தா குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்குது. அதாவது நம்ம ஹீரோவோட குழந்தை அங்கே பிறந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் அவன் தப்பிச்சு போகணுங்கிற எண்ணம் அங்கே இருந்தாலும் இவனோட குழந்தை எப்படி அப்படியே விட்டுட்டு போவான், சரின்னு சொல்லி ரிட்டன் அந்த பொண்ணுக்கிட்ட தான் வர்றான். அந்த குழந்தைய கையில் தூக்கி அந்த குழந்தைக்கு முத்தமெல்லாம் கொடுத்துட்டு அந்த குழந்தைய திருப்பி அந்த பொண்ணுக்கிட்டே கொடுக்குறான். இந்த குழந்தைய நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம், அவளுக்கு வேணுங்கிறத நாங்கள் செஞ்சு கொடுத்து அவளை நல்லா வச்சுப்போம், இந்த குழந்தைய ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம், ஆனால் நீங்கள் இனிமேல் தேவையில்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி வாயை மூடலை. அதே சமயம் பின்னாடி இருந்த ஒரு சைக்கோ குழந்தை நம்ம ஹீரோவோட கழுத்தில் ஒரே விட்டு, அவ்வளோதான், சம்பவ இடத்துல நம்ம ஹீரோ காலி. எப்படியாவது இந்த இடத்துலேருந்து தப்பிச்சிடலாம் நம்ம ஹீரோவும் எவ்வளவோ ட்ரை பண்ணான். ஆனால் என்ன பண்ண முடியும், வாழ்க்கை அவனுக்கு கடைசி வரைக்கும் கொடுத்து வைக்கவே இல்லை. இந்த பக்கம் அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஸ்காட் கொண்டு வந்து அந்த கேமரா ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த இரும்பு பெட்டியில் தான் வைக்கிறா.
இந்த பெட்டி ஞாபகம் இருக்கா, இதுலேருந்து தான் நம்ம ஹீரோவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பா. இந்த பக்கம் வெளியில் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட டெட் பாடி அங்கே புழுத்து அதே இடத்துல தான் கிடக்கு. இப்படியே காட்டி இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. இந்த படத்தில் இந்த பொண்ணு, அவங்க அம்மா, அவங்க பாட்டி எல்லாமே ஒரு சைக்கோத்தனத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல இருக்கு. ஒருவேளை ஃப்யூச்சரில் இவங்களுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தா அவங்களும் இதே மாதிரி தான் சைக்கோத்தனத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்படியே காட்டி இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. படம் இப்படி வேறு லெவலில் இருந்துச்சா, அதுதான் நம்ம எப்பல்ச்சு. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக்